பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 போட்டிருக்கேன். இது தொடர்ச்சியாக அது ஃபுல் புக்கும் வரும், அதில் கொஸ்டின் ஆன்சரும் வரும். அது பின்னாடி தமிழ் இலக்க வினா விடைகளும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பதினோராம் வகுப்பு இயல் 7 to 10, 7, 8, 9, 10. கூற்று: தஞ்சை பெரிய கோவிலில் கோபுரங்கள் உயரமானது கேரளந்தகன் கோபுரம். காரணம், ராஜராஜ சோழன் கிபி 988ஆம் ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் கோபுரத்திற்கு கேரளந்தன் வாயில் கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அகநாழிகை அல்லது கருவறையின் மேல் கட்டப்படுவது விமானம். தஞ்சை பெரிய கோவிலில் 1000வது ஆண்டு நிறைவு பெற்ற வருடம் 2010. கீழ்காணும் கூற்றில் ஏதாவது சரி என்பதை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. சோழன் செங்கானன் எத்தனை கோவில்களை கட்டியிருந்ததாக திருநாவுக்கரசர் தன் பதிகம் 1 கூறுகிறார்? 78. செங்கல், சுண்ணம், மரம் முதலியவை இல்லாமலேயே பிரம்ம, ஈஸ்வர, விஷ்ணுகளுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் குடவரை கோவில் அமைந்ததாக குறிப்பிடும் கல்வெட்டு மண்டகப்பட்டு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்த அழியா புகழ் பெற்றவர் ராஜசிம்மன். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என கூறியவர் பிரடிரிகா ஒன்ஸ் லீவிங். 1886ஆம் ஆண்டு நாட்டைச் சேர்ந்த ஹூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுக்களை படியெடுத்து வசித்து தஞ்சை பெரியுடையார் கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினான் என்று உறுதி செய்தார். ஜெர்மனி 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த டேஷ் என்பவர் தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் 2 தளங்களிலும் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலாக கண்டறிந்தார். எஸ்.கே. கோவிந்தசாமி. அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் காணப்படும் சுண்ணாம்பு காரை பூச்சிகள் மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலை நுட்பமான பிராஸ்கோ என்னும் மொழிச்சொல்லுக்கு புதுமை என்ற பொருள். இத்தாலி. தஞ்சை பெரிய கோவில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? நாயக்கர்கள். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? நாயக்கர்கள். கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தெரிவு செய்க. புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றில் மிக உயர்ந்த கோபுரங்களை எழுப்பியவர்கள் பல்லவர்கள். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்படும் மரபு யாருடைய காலத்திலிருந்து தொடங்கியது? கோபுரங்கள் எழுப்பப்படும் மரபு
யாருடைய காலத்தில் இருந்தது? இரண்டாம் குலோத்துங்கன். உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையான் காடான் நூற்றெண்மையும் அதிர்ச்சி எதிர்குச்சரமல்லியையும் என்ற வரிகளில் எரி தந்திர குச்சரமல்லி என்ற ஒரு பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் ஓலோக மாதோ வீச்சுரம் என்று அழைக்கப்படும் கோவில்களில் ராஜராஜனின் பட்டத்தரசி ஓலோகமாதேவி கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருவையாறு. பெண் அதிகாரிச்சி சோமையன் அமிர்தவல்லி யாருடைய காலத்தைச் சேர்ந்தவள்? முதலாம் ராஜாதிராஜன். ழா எனும் சிற்றிதழை நடத்திய கவிஞர் ஆத்மநாபின் இயற்பெயர் மதுசூதனன். ழா எனும் சிற்றிதழை நடத்திய கவிஞர் ஆத்மாவின் இயற்பெயர் மதுசூதனன். இயற்றமிழ் செழுமையும் இசைத்தமிழின் இனிமையும் நாடகத்தமிழ் எழிலினையும் ஒருங்கை கொண்டு முத்தமிழ் காப்பியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. குழல் காலனி. மாண்டதவளை என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். திருநெல்வேலியில் தோன்றிய திருக்குற்றாலநாதர் கோவிலில் வித்துவான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மற்றும் குற்றாலத்தின் மீது தலாபுரம் சிலேடை மாலை பிள்ளை தமிழ் யமக அந்தாதி முதலிய நூல்களையும் ஈற்றியுள்ள திரிகூட ரசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்ட குற்றால குறவஞ்சி யாருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது? மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார். அயன் என்பது யாரை குறிக்கும்? பிரம்மன். அயன் என்பது யாரை குறிக்கும்? பிரம்மன். ஆலயம் என்பதன் பொருள் என்ன? நஞ்சு. சுடுகாடு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சுடுகாடு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஆலாலம் என்பதன் பொருள் நஞ்சு. சுடுகாடு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சைவ திருமுறையின் மொத்த எண்ணிக்கை 12. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று சாழல். பொறுத்துக. பொறுத்துக. 1 விரியன் சிலம்பு. திருகுமுருகு தண்டை. நாங்கூழ் புழு. பாடகம். குண்டலப்பூச்சி. காலாழி. குறவஞ்சி டேஷ் இலக்கியங்கள் ஆகும். நாடக இலக்கியமாகும். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 658. மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் இடம்பெற்றுள்ளன? 38. 12 திருமுறைகள் 8ஆம் திருமுறையின் திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்கள் 658. மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் இடம்பெற்றுள்ளன? 38. சைவ சமய குரவர்கள் 4 ஒருவரான மாணிக்கவாசகர் யாருடைய அவையில் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியன். கூற்று திருச்சாழல் தில்லை கோவிலில் நடைபெற்றது. சாழல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு. ஒருத்தி வினா கேட்க மற்றொருத்தி விடை கூறுவதாக அமைந்திருக்கும். இறைவன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி.
திருவாசகம் முழுமையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகம் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகத்தில் உள்ள மொத்த பதிகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 51. நோதிரம், பாலையாழ், காந்தாரம் முதலிய பண்கள் டேஷில் காணப்படுகின்றன. நோதிரம், பாலைவாழ், காந்தாரம் முதலிய பண்கள் டேஷில் காணப்படுகின்றன. பரிபாடல். நட்டப்பாடையிலும் இத்தலத்தினுள் பாடியவர் காரைக்கால் அம்மையார். நட்டப்பாடையிலும் இத்தலத்திலும் பாடியவர் காரைக்கால் அம்மையார். பால் நிலப்பாதை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது ஆகிய நூல்களின் ஆசிரியர் இளையராஜா. பொறுத்துக. இளையராஜா. சிறந்த இசையமைப்பாளர் விருது 1985, 87, 89, 2009. பத்மவிபூஷனிலிருந்து 2018. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது 2016. மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருது 1088. கேரளாவில் நிஷாகந்தி சங்கீத விருது இந்த ஆண்டு இளையராஜாவுக்கு வழங்கப்பட்டது. ஆயிரத்தி 1995. இளையராஜாவிற்கு எந்த ஆண்டு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி பெருமைப்படுத்தியது? 1980, 1987. பன்னிரு சைவ திருமுறைகளில் 9வது திருமுறையான திருவிசையாப்பால் காணப்படும் பண் சாரைபாணி. தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் அமைந்துள்ளன? 23. தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் அமைந்துள்ளன? நைவலம், அந்தாடி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் ஆகிய பண்கள் டேஷில் மட்டும் காணப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம். இசைஞானி இளையராஜா டேஷ் என்ற முழு திரைப்படத்திற்கும் அரை நாளில் பின்னணி இசையமைத்து கொடுத்திருக்கிறார். 100வது நாள். டேஷ் என்னும் கர்நாடக செவ்வியல் ராகம் இளையராஜாவால் உருவாக்கப்பட்டது. பஞ்சமுகி. கர்நாடக செவ்வியல் ராம் இளையராஜாவால் உருவாக்கப்பட்டது. பஞ்சமுகி. இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படமான அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடல் எந்த ராகத்தில் பாடப்பட்டது? ஆனந்த பைரவி. கீழ்காணும் எந்த நூலை ஆரட்டோரியா என்னும் இசை வடிவில் இளையராஜா இசையமைத்துள்ளார்? திருவாசகம். இளையராஜா மூகாம்பிகை என்ற பக்தி இசை தொகுப்பினை கன்னட மொழியில் வெளியிட்டுள்ளார். தவறான கூற்றை தேர்வு செய்க. வெளியிட்ட காற்றை தவிர ஏதும் இல்லை. நத்திங் பட் அண்ட் விண்ட் என்னும் இசை தொகுப்பும் இசை உலகின் புதிய முயற்சிகள் கொண்டாடப்பட்டன. ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி போன்ற உணர்வுகளும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை இந்தியா 24 மணி நேரம் என்ற படத்தின் பின்னணி இசையில் வெளிப்படுத்தினார் இளையராஜா. இளையராஜா சிம்பொனி இசைக்கோவையை 50 நாட்களில் முடித்தார்.
இசை உலகின் மிகப்பெரிய விருது ஞான, கோல்டன் குளோப், கிராமி, ஆஸ்கார் ஆகிய விருதுகளை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான். இசை உலகின் மிகப்பெரிய விருது ஞான, கோல்டன் குளோப், கிராமி என்ற ஆஸ்கார் விருதுகளை பெற்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான். ஏ.ஆர். ரகுமானுக்கு ஆவாத் சம்மான் என்னும் விருதை எந்த மாநில அரசு வழங்கியது? உத்தரப்பிரதேசம். ஆவாத் சம்மான் உத்தரப்பிரதேசம். ஏ.ஆர். ரகுமான் 1992ஆம் ஆண்டு என்னும் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக தனது இசைப்பயணத்தை தொடங்கினார். ரோஜா. ஏ.ஆர். ரகுமான் அது லதா மங்கேஷ்கர் விருது வழங்கி சிறப்பித்த மாநிலம் மத்திய பிரதேசம். ஏ.ஆர். ரகுமான் டேஷ் என்னும் திரைப்படத்திற்காக கோல்டன் குளோப் மற்றும் ஆஸ்கார் விருதுகளை வென்றார். ஸ்லாம் டாக் மில்லியனர். பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? 103. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஸ்மார்ட்போன், திறன்பேசி. பக், பிழை. டிஸ்பேட்ச், அனுப்புகை. சப்சிடி, உச்சவரம்பு. சப்சிடி, உச்சவரம்பு. ப்ராஸ்பெக்ட்ஸ் என்பதன் பொருள் விளக்கச்சுவடி. விளக்கச்சுவடி. ப்ராஸ்பெக்ட்ஸ் என்பது விளக்கச்சுவடி. கணினியில் பயன்படும் விண்டோஸ் என்பது தமிழில் சாளரம். விண்டோஸ் என்பது சாளரம். ஈறுபோதல், முன்னிறை மின் நின்ற மெய்திரிதல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் நல்லாடை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் யாரிடம் தமிழ் அறிவை பெற்றார்? பரவலேறு, புலவரேறு, பழனி தண்டபாணி சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் எந்த ஆண்டு மதுரையில் தத்துவ மீனாலோசனி வித்துவ பால சபை எனும் நாடக அமைப்பை உருவாக்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்றார்? 1918. மைத் என்பதன் பொருள் தொன்மம். மைத் என்பதன் பொருள் தொன்மம். தஞ்சை பெருவுடையார் கோயில், ராமேஸ்வரம் கோயில், நுட்பம் ஆகிய நூல்களில் ஆசிரியர் கொடவாயில் பாலசுப்பிரமணியம். கொடவாயில் பாலசுப்பிரமணியம். சிவானந்த நடனம் என்ற நூலின் ஆசிரியர் ஆனந்த குமாரசாமி. ஆனந்த குமாரசாமி. சிவானந்த நடனம் என்ற நூலின் ஆசிரியர் ஆனந்த குமாரசாமி. ரத்தனபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளையும், ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே. சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியவர். தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதிய போது மெம்பர் என்ற சொல்லுக்கு தமிழ்ச்சொல் ஒன்றை உருவாக்க முனைந்தவர் பாரதியார். மெம்பர். அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்க அதிலுள்ள முறைகள் குறித்து விளக்கியவர் வ.செ. குழந்தைசாமி. யாரால் உருவப்பட்ட சமர சன்மார்க்க சபை எனும் நாடக குழுவில் பயிற்சி பெற்று எஸ்.ஜி. கிட்டப்பா நாடகக்கலை துறையில் பெரும் புகழ் பெற்றார். சங்கரதாஸ் சுவாமிகள். என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் டேஷ் என சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். ஜீவா. என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் டேஷ் என சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். ஜீவா.
செம்மீன் செம்மீன் மற்றும் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்கள் மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் பசுவையா. நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி காற்றில் கலந்த பேரோசை என்னும் கட்டுரையை தாமரைதழில் எந்த ஆண்டு ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் எழுதினார்? 1963. நவை என்பதன் பொருள் குற்றம். நவை ஜீவா பற்றி சிறப்பு மலரில் எழுதினார். காற்றில் கலந்த பேரோசை என்னும் கட்டுரையை தாமரைதழில் எந்த ஆண்டு ஜீவா பற்றிய சிறப்பு மலரை எழுதினார்? 1963. நவை என்பதன் பொருள் குற்றம். பலபடி. படி என்பதன் பொருளாக பாரதிதாசன் இதனை குறிப்பிடுகிறார். உலகம். படி என்பதன் பொருளாக பாரதிதாசன் இதனை உலகம். ஓதுக பேசிடுக ஆழ்க வாழிய என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல். அலைக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஐ வழியவும் மற்றும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்ற விதிகளின்படி புணர்ந்த சொல் புவியாட்சி. புணர்ந்த சொல் புவியாட்சி. குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். யார் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று பாடல் பாண்டிச்சேரி அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? கனகசுப்புரத்தினம். யார் இயற்றிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடல் பாண்டிச்சேரி அரசு செம்மையை செய்பவள் நீயே தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக கொண்டுள்ளது? கனகசுப்புரத்தினம். லவ் போயம் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் anthology என்ற நூலின் ஆசிரியர் ஏ.கே. ராமானுஜம். லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் anthology என்ற நூலின் ஆசிரியர் ஏ.கே. ராமானுஜம். HVS Hughes and Harmonies from an Ancient Land என்ற சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் லே தங்கப்பா. லே தங்கப்பா. யாருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பாரதிதாசன். உலகினுள் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல் செந்துரை. செந்துரை. சேரநாடு செல்வ வளம் மிக்கது. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதான் தன் நாட்டையும் மக்களையும் கண்காணத்தான் கண் எனக்காகத்தான். ஆகவே நான் அவன் நாட்டு மக்கள் வேற்று நாட்டுக்கு செல்ல விரும்புவதில்லை. புது வருவாய் பெருக்கமும் ஈத்துவக்கும் இன்னும் இன்பமுடையவன் சேரலாதான் என்று 10 நூலில் சேரலாதனை புகழ்ந்து பாடியவர். மேலும் பற்காட்டில் 500 ஊர்களை தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றவர். குமட்டூர் கண்ணனார். ஒரிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. ஒரிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஒடியா குறைந்த. நிறையம் என்பதன் பொருள் நரகம். நரகம். ஒரிய என்ற சொல்லின் பொருள் நோய் நீங்கிய. சொல்லின் பொருள் நோய் நீங்கிய. ஒரிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடி. ஒரிய என்பதன் பொருள் என்ற சொல்லின் பொருள் நோய் நீங்கிய. புகழ்பண்பு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கூற்று. கூற்று 8 தொகையில் அமைந்த இப்புறத்திணை நூல்களுள்
கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறல்ல. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடியவர் பாரதியார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாரதியார். வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்கு தூண்ட, நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடி மரம் தீ என்று இளைஞர்களுக்காக பாடியவர் தாராபாரதி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. தாராபாரதி. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விட என்ன தடை என்ற இளைஞரிடம் எழுச்சியை ஊட்டியவர் தாராபாரதி. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்போ என்று முழங்கியவர் பாரதிதாசன். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுதல் என்று பாடியவர் பாரதியார். பெண்மை வெல்கென்று கூத்திடுவோம் பாடியவர் பாரதியார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாடியவர் பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டுமென்று கூறியவர் அறிஞர் அண்ணா. விசால பார்வையால் விழுங்கு, மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து இன்று உலகத்தையே புவியை நடத்து பொதுவில் நடத்து இன்று உலகத்தையே வீடாக காட்டுபவர் பாரதிதாசன். நல்லதோர் வீணை செய்தி அதை நலங்கட பகுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்ற சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. இந்த பாடலை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பாடியவர் பாரதியார். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கு என்று ஏறுமின் என்று குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. கூற்று காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம் போன்றவை தமிழில் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகள் ஆகும். காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஜனப்பிரளயம் என்று வடமொழி சொல்லுக்கு உரிய தமிழ்ச்சொல் எது? மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்கு உரிய தமிழ்ச்சொல் மக்கள் வெள்ளம். அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார் யாரிடம் கூறியது? அமைச்சர் மன்னரிடம். மன்னர் அமுதவல்லியிடம். அமைச்சர் மன்னரிடம் கூறியது. ஆக்கப்பெயர் விகுதி ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லினை தெரிவு செய்க. ஆசிரியர். அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள். அடையாற்று பாலத்தில் சுவரில். இவ்வரியில் உள்ள சொற்களை திருத்தம். அடையாற்று பாலத்தில் சுவரில். களப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் மூலம் இருண்ட காலம் என்றும் ஆய்வாளர்களை வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்துக்கு ஒளியூட்டி வரலாற்று நடத்தை செப்பனிட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் எந்த ஆண்டு புரட்சிக்கவி எனும் நூல் எழுதப்பட்டது? 1937. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவம் தந்தவர் பாரதிதாசன். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுக்கு மதுரை பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் அளித்து பாராட்டியது. 1980. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேராத ஆண்டவம், அழகின் சிரிப்பு ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர் பாரதிதாசன். தமிழ் கவிஞர் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஈறு போதல், தன்றொற்றிரட்டல், உயிர்வரின் உக்குரல், மெய்விட்டு ஓடும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஆகிய விதிகளின்படி புணர்ந்த சொல் சிற்றூர். PE, PS
இயு பேசுடன்யம் என்பது புனைப்பெயர். 19வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று ஹைக்கூ துளிப்பார் பாடியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். எப்பொழுதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி இன்று ஹைக்கூ துளிப்பா பாடியவர் கழனியூரான். கூற்று சித்தத்தை மனம் காரணம் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. தவறான ஒன்றை தெரிவு செய்க. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். இவரது காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டு என்பவர் சித்தர்களின் கலகக்காரர் என்று கருதப்படுபவர். சிவவாக்கியர். இவரது காலம் 15ஆம் நூற்றாண்டு. 18 சித்தர்கள் என்ற வழக்கில் 18 என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை, மாறாக அவர்கள் பெற்ற 18 பேர்களை குறிக்கிறது என்று கருத்தும் உண்டு. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் ஐயா. யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று பாரதியார் பாடுகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய கூற்று? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் கூற்று. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். நாடாத அமிர்தம் உண்டு தான் அறிந்து நின்ற நாள் என்று பாடியவர் சிவவாக்கியர். சிவவாக்கியர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாருடைய வாக்கு? திருமூலர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாருடைய வாக்கு? சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் கூகை கலசபதி. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்னென்ன தன்மையோ என்று பாடியவர் சிவவாக்கியார். ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடிய சித்தர் பாம்பாட்டி சித்தர். ஆதி கபிலர் சொன்ன அகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று சாதி கொடுமைக்கு எதிராக போராடியவர் பத்திரகிரியார். அட்டமா சித்திகள் எத்தனை வகைப்படும்? 8. அட்டமா சித்திகள் எத்தனை வகைப்படும்? 8. பொறுத்துக. அனிமா, அனிமா அணுவை போல சிறுத்தது நிற்கும் ஆற்றல். மகிமா வரையற்ற விரிந்து படகும் ஆற்றல். லகிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல். கரிமா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல். பொறுத்துக. பிராகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். வசித்தவம் உலக படைப்புகளில் எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். காமவாய் சித்தம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பன போன்ற புகழ்பெற்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். நந்தனவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று பாடியவர் கடுவெளி சித்தர்.
தன்னை அறிந்து இன்பமுற்ற வெண்ணிலவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே, நாதர்முடி கோல் இருக்கும் வெண்ணிலவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலவே என்று பாடியவர் வள்ளலார். பிரமிழ், பானு, சந்திரம், அருப், சிவாரம், தருமு, சிவராமு போன்ற புனைப்பெயர்களில் கவிதை எழுதிய சிவராமலிங்கம் பிறந்த ஊர் இலங்கை. சிற்சிலிருந்து சிறந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று பாடியவர் பிரமிழ். காற்றேன் என்பாய் காற்றாயா, வெறும் காகிதம் தின்பதை கல்வி இல்லை, பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய், வெறும் பிள்ளைகள் பெறுவதல்ல என்று பாடியவர் யார்? கவிக்கோ அப்துல் ரகுமான். கற்றேன் என்பாய் கற்றாயா, வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை, பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய், வெறும் பிள்ளைகள் பெறுவதல்ல என்று பாடியவர் யார்? கவிக்கோ அப்துல் ரகுமான். வங்காபுரி ரோஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாதி எனும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் படைத்தவர் யார்? பிரமிழ். மரபு கவிதைகளில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று புகழப்படும் அப்துல் ரகுமான் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? ஆலாபனை. புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்ற கவிதைகளில் பல வடிவங்களில் கவிதை படைத்துள்ளார். பாரதிதாசன் விருது மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழண்ணா விருது பெற்ற கவிக்கோ அப்துல் ரகுமான் இயற்றிடாத நூல் கருப்பு மலர்கள். கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன், செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நரசிம்மவர்மன், கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்கள் படைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் மயிலை சீனி வெங்கடசாமி. பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம் தான் சதுரங்க காய்கள். இஸ்ஸா. பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம் தான் சதுரங்க காய்கள். இஸ்ஸா. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி, மோரிடாகோ. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அட்டா வண்ணத்து பூச்சி, மோரிடாகோ. பட்டுப்போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம், இலை உதிர் காலம், மாலை பாஷோ. உடை அணிந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமைத் தொகை. தவறான பொருளை காண்க. அங்கை உள்ளங்கால். அவுணன் என்பதன் பொருள் அரக்கன். அவுணன் அரக்கன். தரங்கம் கடல் துரகம் குதிரை. தரங்கம் கடல் துரகம் குதிரை. வில்லிபுத்தூரை ஆதரித்தவர் வக்கணப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான். வில்லி பாரதம் 10 பருவங்களையும் பாடல்களையும் கொண்ட நூல் ஆகும். 4351. வில்லி பாரதம் 10 பருவங்களையும் 351 பாடல்களையும் கொண்ட நூலாகும். காஞ்சனை என்னும் சிறுகதையின் ஆசிரியரும் சிறுகதை மன்னர் என போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். வில்லி பாரதத்தில் சூரியன் தோன்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? கண்ணன். கொல் என்னும் பெயர் சொல்லின் விளையாடலின் பெயரை காண்க. கொல்வோன். கொல் என்னும் பெயர் சொல்லின் வினையாளனின் பெயர் கொல்வோன். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர்
இல்லூசம் என்பதன் பொருள் இல்லூஷியன். என் வாழ்க்கை என் கையில் என்ற நூலின் ஆசிரியர் ஞானி. பியாலா என்பது ஒரு வகை மரம். பியாலா என்பது ஒரு வகை மரம். கங்கை கிழங்கு வங்காளத்தில் என் வாழ்க்கை என் கையில் என்ற நூலின் ஆசிரியர் ஞானி. பியாலா என்பது ஒரு வகை மரம். கங்கை கிழங்கு வங்காளத்தில் வங்கதேசம் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பத்மா. கீழ்காணும் எந்த ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார்? 1921. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் 1921. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மாந்தர் என்ற கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். சாகித்ய அகாதமி வெளியிட்ட தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் மற்றும் மேற்கு வங்க அரசின் நேதாஜி தேசிய விருது பெற்றவர் தானா குமாரசாமி. கூற்று, கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, இலக்கணம், அமைதி என்ற இயற்பெயர் கொண்டவர் மகாவித்வான் கட்சி. கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் என்ற கிளைகளில் அடையும் என்ற இருங்களாயும் முடிக்கிறது. காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. தவறான ஒன்றை கூற்று தேர்வு செய்க. பேராசிரியர் சுந்தரரானுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு தூத்துக்குடியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்னும் பெருமை பெற்ற பிரித்திகா யாஷினி எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சேலம். முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்னும் பெருமையை பெற்ற பிரித்திகா யாஷினி எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சேலம். நாட்டிலேயே முதல் லோக் அதாலத் நீதிபதி என்னும் பெருமை பெற்ற ஜோயிதா மண்டல் மாகி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மேற்கு வங்காளம். ஜோகிதா மண்டல் மாகி மேற்கு வங்காளம். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்ட வாசகம். இல்லூசியம் என்பதன் பொருள் மாயை.